வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 3 கிரைம் த்ரில்லர் படங்கள், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல எப்படி நான் வந்து மூவி ரிவ்யூ பண்றனோ அதே மாதிரி நான் இன்னொரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபுல் மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறேன். அந்த சேனலுடைய பெயர் வாவ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இந்த சேனலுக்கு எப்படி உங்களுடைய ஆதரவை கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் கொடுங்க. அந்த சேனலுடைய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ரோந்த் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மலையாள படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய கிரேட் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ், அதே ஸ்டேஷனில் 6 மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த சிபிஓவாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ், இவங்க 2 பேருக்கும் நைட் பேட்ரோலிங் டியூட்டி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர்த்துடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் எந்த ஒரு கிரைமும் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இவங்களுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எஸ்ஐயாக இருக்கிறவருக்கு ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் கிடையாது. அவங்களும் உடம்பு சரியில்லாம தான் இருக்காங்க. அதே நேரத்தில் சிபிஓவா இருக்கக்கூடிய அந்த போலீஸுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா, ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஹை ஃபீவர் வேற, கூட இருந்து பார்த்துக்க கூட டைம் இல்லாமல் இந்த மாதிரி நைட் டியூட்டிக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஒரு நாள் இந்த 2 போலீஸுமே நைட் ரோந்துக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எலா வேலா புஞ்சிரா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண சாகிர் கபீர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நயட்டு, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, இந்த மாதிரியான படங்களுக்கு ரைட்டரும் இவர் தான். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை, திரைக்கதை அப்படின்னே சொல்லலாம். படத்தில் இந்த 2 போலீஸ் கூட நம்மளும் கூடயே டிராவல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரியலாகவே ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக படத்தில் நடிச்சிருந்த திலீஷ் போத்தனுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை ரோசன் மேத்யூடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை முன்னாடி அவங்க அம்மா சூசைட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு குழந்தைய ரெஸ்கியூ பண்ணக்கூடிய சீனாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஒரு குழந்தைய அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி அடிக்கக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு குழந்தை இல்லாத ஒரு நபருடைய வழியை அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு திலீஷ் போத்தன். ஸோ அவங்களுடைய ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸை வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 2ஆவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான மார்கன் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு மர்ம நபர் கொலை செஞ்சிடறான். அடுத்த நாள் காலையில் இந்த பெண்ணுடைய சடலம் ஒரு குப்பத்தட்டியில் கண்டுபிடிக்கப்படுது. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். இப்படி ஒரு கேஸை நான் தான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் சீனியர் ADGPயாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ சென்னைக்கு வராரு. அவருடைய உடம்புல ஒரு பகுதி கருப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, எங்கேயோ இருக்கக்கூடிய இவர் இந்த ஒரு கேஸை ஏன் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, கடைசியா இந்த கில்லரை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை அறிமுக இயக்குனரான லியோ ஜான் பால் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, விஜய் ஆண்டனி, அஜய் தீசன், மகாநதி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கில்லர் யாரு, எதுக்காக இதை பண்றாங்க அப்படிங்கறத சஸ்பென்ஸை கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனது நல்லாவே இருந்துச்சு. ஸோ இவங்க தான் கில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னிக் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னாலும், பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட சில விஷயம் என்ன அப்படின்னா, சில சீன்ஸை பார்க்கும்போது நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. 2வது கில்லர் யார் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே கெஸ் பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் தான். கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான சோ டைம் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் வாழக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கூடையும் நல்லா பேசி பழகுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாள் நைட்டு இவங்க எல்லாருமே மொட்டை மாடியில் உட்காந்து ஜாலியாக பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த நேரம்
நேரம் நைட்டு ரோந்துக்காக போயிட்டு இருந்த 2 போலீஸு எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்கன்னு சொல்லி இவங்களை வந்து மிரட்ட இவங்களை பார்த்து ஹீரோயின் பயங்கரமாக கத்தி விட்டுறாங்க, திட்டுறாங்க. ஸோ இதனால் அவங்களில் ஒரு போலீஸுக்கு ஈகோ டச் ஆகிடுது. இப்படி கோவப்பட்ட அந்த போலீஸ் இவங்க 2 பேருக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறாங்க, இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன ஹரி சுத்தமன் நடித்த ஒரு படத்துடைய ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மதன் தக்ஷணாமூர்த்தி தான். இவர் தான் தமிழில் அந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா படத்தில் நடிச்சிருந்த நவீன் சந்திராவுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், காமாட்சி பாஸ்கர்லாவுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், நரேஷ் ராஜராவீந்திராவுடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. படத்துடைய செகண்ட் ஹாஃபை ஓரளவுக்கு நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வரக்கூடிய இந்த ட்விஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவாக பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்திருக்கலாம். இன்னுமே ட்விஸ்ட் எல்லாம் வச்சு நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஸ்லோவாக போச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகலை அப்படின்னா ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சன்நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை, தெலுங்கில் மட்டும்தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜார் ஜமீன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஆர்மி ஆஃபீஸராக இருக்கார். அவர் பயங்கர டேலண்டான ஆள், தைரியமான ஆளும் கூட. இவருக்கு ஒய்ஃபு, ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்கி தான் பேசுவான், பயந்த சுவாபம் உள்ளவனும் வேறு. இதனாலேயே தன்னுடைய பையன் கூட பெருசாக க்ளோஸ் ஆகாமல் இருக்கார் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவுடைய பையனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவுடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தீவிரவாத குரூப்பை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவுடைய பையனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத குரூப்பை சேர்ந்த அந்த 2 பேர் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பையனை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா படத்தில் நடிச்சிருந்த பிருத்திவிராஜ், கஜோல், இப்ராஹிம் அலிகான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம். சினிமோட்டோகிராஃபியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காஷ்மீரை அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. சண்டை காட்சிகளையும் சூப்பராகவே ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஓல்டு டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்துடைய கதையும் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கதைக்களம் உள்ள படங்களை எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.